ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லோரும் நல்லா சிறப்பாக தைப்பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் இங்கே தைப்பொங்கல் வச்சு ரொம்ப சிறப்பாக வச்சு முடிச்சாச்சு. மறுநாள் வந்து மாட்டுப்பொங்கல். இந்த மாட்டுப்பொங்கலுக்கு வந்து நம்ம வீட்டில் மாடு இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாங்கள் எப்போதுமே மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எங்கள் குலதெய்வ கோவிலில் போய் தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, ஆலங்குடியில் ஒரு ஆய்ப்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்குது. அங்கே போய் தான் நாங்கள் பொங்கல் வைக்கிறது. நாங்கள் மட்டும் இல்லை, அந்த ஊர் மக்கள், வெளியில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் எல்லாருமே வந்து அங்கே வைப்பாங்க. முன்னாடி நாங்கள் பக்கத்தில் இருந்தோம், ஆலங்குடி பக்கத்தில் புதுக்கோட்டையிலே இருந்தோம். பக்கமாக இருந்தது, கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் திருச்சியில் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து இங்கேயே எல்லாமே ரெடி பண்ணிக்குவோம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அன்னைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சாச்சு. இனிமேல் கிளம்ப வேண்டியது தான். திருச்சியிலேருந்து ஆலங்குடி போகணுன்னா ரொம்ப தூரம். அதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்த தடவை. 4 மணிக்கெல்லாம் வந்துருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போதே 3 மணிக்கு மேலே தான் நாங்கள் கிளம்பணுமே. அப்புறம் எப்படி நம்ம அங்கேருந்து புதுக்கோட்டை போய் புதுக்கோட்டையிலேருந்து ஆலங்குடி போகணும். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போயாச்சு. கரெக்ட் டயத்துக்கு போயிட்டோன்னு இல்லை, இந்த ஊருக்குள்ளே போகிறோம். இப்போ தான் எல்லாம் வச்சிட்ருக்காங்க அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்காங்க. இனிமேல் தான் வைக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதுவே பெரிய ஒரு சந்தோஷம். அடடா, நமக்காகவே எல்லோரும் வெயிட் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆனோம். எல்லாருமே பானையெல்லாம் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நம்மளும் போயிட்டு நம்ம தான் ரெடி பண்ணியே வச்சுட்டோமே ஆல்ரெடி. மஞ்சள் குங்குமம் எல்லாமே தான் வச்சு ரெடியாகி தான் கொண்டுட்டு வந்தேன். அதுவும் எல்லோரும் வரிசையாக வச்சாங்க. நானும் கூடவே வரிசையாக வச்சிட்டேன். வச்சோடனே கொஞ்சம் நேரத்துலேயே 2 பானையுமே ஒரே டயத்தில் பொங்கிருச்சு. அதுவே மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. பொங்கல்னு எல்லாம் சொல்லிட்டு கத்திட்டு ஜாலியாக போணுச்சு ஒரு பக்கம். அவ்வளோதான், இறக்கியாச்சு. பானையெல்லாம் கொண்டு போயிட்டு சாமிக்கிட்ட கொண்டு போய் வச்சிடணும் ஒன்று ஒன்றா. ஒரு நாள் இந்த மாதிரி ஊர் மக்களோடு சேர்ந்து பொங்கல் வைக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? அதே மாதிரி அந்த ஊர் மக்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் அப்படி உதவி பண்ணிக்குவாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியலை அப்படின்னா எங்களுக்கெல்லாம் உடனே அதை இதை பண்ணுங்கள், இதை இப்படி பண்ணுங்கள், அதை அப்படி பண்ணுங்கன்னு நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. கும்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குலவை போட்டு பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு குழம்பு வைப்பாங்க. பரங்கிக்காய் கூட்டு மாதிரி வைப்பாங்க. அந்த பரங்கிக்காய் கூட்டை வந்து எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்துருவாங்க. தான் இனிமேல் சாமி கும்பிட ஆரம்பிக்க போகிறாங்க. சாமி கும்பிட போகிறாங்க. என்னுடையது வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், இது 2மே பானைகள் இதுக்கு நடுவில் தான் இருக்குது. சாமி கும்பிட்டு முடித்தோடனே நம்ம இதை எடுத்து தலையில் தூக்கி வச்சுட்டு சாமியை வந்து சுற்றி வரணும். சுற்றி வந்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளோதான். இந்த உலகம்